இன்னையோட பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை தாக்கி இந்த போருங்கிறது நடந்து பார்த்தீங்கன்னா 11வது நாளாக கடந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த 11வது நாளில் நம்ம இந்த அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் என்னென்ன இந்த போரை பற்றி அவங்க கருத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டை தாக்கி அங்கே இருக்கிற அந்த அணுமின் நிலையத்தில் இருக்கிற யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. இப்போது இதே பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்ட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, இப்படி நீங்கள் இஸ்ரேல் நாட்டை தாக்கி யுரேனியத்தை எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் ஈரான் நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரைப்படை அனுப்புறதுக்கு நாங்கள் இன்னும் முடிவுங்கிறது எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இப்போ அடிக்கிற அடியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரானால் கட்டமைப்புகளை கட்ட முடியாத அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அடிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புங்கிறது சொல்லியிருக்காரு. இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த ஹர்முஸ் அந்த நீர்நிலைகளை இப்போது ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு இப்போது ஓப்பன் பண்ணாமல் இப்போ அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை குறிப்பிட்டு நான் ஒரு செய்தியாளர் இந்த கேள்விங்கிறது கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான்கிட்ட இருக்கிற 90% ஏவுகணைகள் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நம்ம ஈரான் கவர்மெண்ட்டில் இருக்கிற 46 போர் கப்பல்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அழிச்சிருக்கோம். இதனால் ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு 90% ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் அழிச்சிருக்கோம் ஃபுல்லாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுட்டு மூழ்கடிச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கைப்பற்றதை விட இந்த சுட்டு மூழ்கடிக்கிறது தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கைங்கிறது விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹர்முஸ் அந்த இதை பார்த்தீங்கன்னா கான்வாயை இப்போ ஈரான் கவர்மெண்ட்டு இப்போ தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது எங்கள் தாக்குதலுங்கிறது இப்போ இருக்கிறத விட ஒரு 20 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் ஈரானை தாக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கைங்கிறத விட்டுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் நம்ம ரஷ்யா மேலே இந்த தடைங்கிறது போட்டிருந்தார்ல, இந்த பெட்ரோல் மேலே இவ்வளோ வரி அவ்வளோ வரின்னு போட்டிருந்தால, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீக்கிறதுக்கு இப்போ பரிசீலனை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக இது சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்கில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.